என்னுடைய முக்கியமான கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி ஆட்டம். இவங்க தான் நான் இன்னைக்கு போட்ட கோலத்துக்கு காரணம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், 4 மணி நேரம் 6 மணி நேரம் கஷ்டப்பட்டு கோலம் போடுற வீடியோஸ்லாம் வியூஸே போகாது, லைக்கும் போகாது. அதனால இனிமேல் கஷ்டப்பட்டு கோலமே போடக்கூடாது, ஈஸியாக எது இருக்கோ அதை போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சாமியை மட்டும் வியூஸும் போகல, லைக்கும் வரலனாலும் பரவாயில்ல, வரைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். என் அண்ணன் பையனும் எனக்கு ஒரு நாள் என்னை பார்த்து பார்த்து சொன்னாங்க கருப்பு சாமி வரைங்கன்னு. நானே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அவனும் சொன்னான். அவன் சொன்னதுக்கப்புறமே 2 வாரம் பக்கம் நான் இதை ட்ரை பண்ணிட்டு என்ன வரையறதுக்கு, ஆனால் முடியல. ஏன்னா இதுக்கு தேவையான கலர்ஸ் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு. அதனால அது வாங்கணுன்றதுனாலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரையும் போதுமே உடம்பு சரியில்லை, ஆனால் என்ன ஆனாலும் வரைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கூகுளில் கருப்பு சாமி தேடும்போது இந்த மாதிரி இமேஜ் தான் எனக்கு வந்துச்சு. அதனால தான் இதை வரைஞ்சேன். வரைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த டவுட்டே வந்துச்சு. ஏன்னா இவங்க இந்த கருப்பு சாமி மேக்கப் போடும்போது ரெட் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி மேக்கப்ல யூஸ் பண்ணுவாங்களா? இதில் வந்து ஃபுல் ஸ்கின் கலராகவே இருந்துச்சு. நம்ம ஒரு தப்பான சாமி வரைஞ்சிடுமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நான் இதை கருப்பு சாமி நினச்சி தான் வரைஞ்சேன். இது கருப்பு சாமியா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உடம்பே சரியில்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல வரையணும் ஏன் நினச்சேன். நான் இவங்க எங்கள் ஊருக்கு பொங்கலுக்கு வந்திருந்தாங்க. அப்போலேருந்து இவங்களோட டான்ஸ், இவங்க கூட ஆடுறவங்க டான்ஸ் எல்லாமே எங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா. அதுவும் எஸ்பெஷலி இவரோட டான்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்பீரமாக அந்த சாமியே ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால வந்து இந்த சாமி வரையணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்ததை இன்னைக்கு கோலமாக போட்டுட்டேன். கோலம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.